வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 249 இயற்கை நீதி விஞ்ஞானிகள் கடமை என்பது தலைப்பு. உலகினிலே பிறந்தோர்க்கு வாழும் மட்டும் உலகமது சொந்தமாகும். ஒரு நாட்டை, ஒரு இனத்தை, ஒரு மதத்தை, ஒரு பிரிவு மக்கள் தம்மை உலகில் சிலர் அழித்துவிட்டு உயிர் வாழ எவருக்கு உரிமை உண்டு? உலகப் பொதுவாய் மைய உயராட்சி மூலம் நாம் ஒன்றிணைந்து. அருட்தந்தை இந்த கவிதையில் என்ன தெளிவாக சொல்கிறார்னு பாருங்க. இந்த பூமி மீது ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு இந்த உலகம் முழுவதும் சொந்தமாகும். இது இயற்கை நீதி. மனிதர்கள் ஆட்சி செய்வதற்கு சௌகரியமாக கண்டங்களாக, அந்த கண்டங்களுக்குள்ளும் நாடுகளாக பிரித்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இந்திய தேசத்தில் பிறந்த காரணத்தினாலேயே ஒரு குழந்தையை நீங்கள் அமெரிக்காவிற்கோ கனடாவிற்கோ செல்லக்கூடாது என்று சொல்ல முடியுமா? அல்லது அமெரிக்காவில் பிறந்த குழந்தை தான் இந்தியா வரக்கூடாது என்று சொல்ல முடியுமா? ஒரு நாளும் முடியாது. எனவே இந்த உலகம் முழுவதும் இந்த உலகில் பிறந்து வாழுகின்ற அனைத்து மனிதருக்கும் சொந்தமாகும். இப்படி இருக்கும் பொழுது நாம் ஏதோ ஒரு கற்பனையால் பேதம் கற்பித்து கொண்டு ஒரு நாட்டையோ, ஒரு இனத்தையோ, ஒரு மதத்தினரையோ, ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்கள் தம்மையோ அழிக்க முன்வந்தால் அது எத்தனை பெரிய அறியாமை! ஒரு சிலர் கூடி ஏதோ ஒரு துவேஷத்தின் காரணமாக ஒரு பிரிவு மக்கள் தம்மை அழித்துவிட முனைந்தால் யார் அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது? யார் ஒருவர் உயிரையும் பறிப்பதற்கு இந்த உலகில் எவருக்குமே அதிகாரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உலகில் பிறந்த மனிதருக்கு வேண்டுமானால் தன் ஆயுள் காலம் முழுவதற்கும் உயிர் வாழும் உரிமை உண்டு. எனவே இந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய செயல் உலக பொதுவான ஓர் ஆட்சியை அமைப்பது மட்டுமே. அதை விரைவில் செயலுக்கு கொண்டு வர நாம் முதலில் எண்ணத்திலாவது வலு சேர்ப்போம். ஒவ்வொருவரும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற உயர்ந்த வாழ்த்து அலைகளை வான்காந்த களத்தில் பரவ விடுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.